ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். தினமும் 2 கிராம்பு சாப்பிடுவதால கிடைக்க ஆரோக்கிய நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க, தினமும் 2 கிராம்பு சாப்பிட்டா போதும். இன்சுலின் உற்பத்தியை பற்றி கவலையே பட வேண்டாம். மசாலா பொருட்கள்ல கிராம்புக்கு தனி இடம் இருக்குது. இது உணவுக்கு வாசனை மற்றும் சுவையை கூட்டுவதை தாண்டி கிராம்பு பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்குது. கிராம்பு மரத்தின் உலர்ந்த பூக்களில் இருந்து பெறப்படும் கிராம்புகள் ஊட்டச்சத்து மதிப்பு நிறைந்த ஒரு மசாலா பொருளாகும். நம்ம முழு உணவுல ஒரு பகுதியாக மிதமான அளவு கிராம்பை சாப்பிட்டு வர நம் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. எனினும் தினமும் கிராம்பை அதிக அளவில் சாப்பிட்டு வருவதால ஒரு சில பக்க விளைவுகளும் ஏற்படலாம். அதனால 2 to 3 எண்ணங்களே போதுமானது. சரி வாங்க, இப்போது கிராம்பு சாப்பிடுவதால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது ஊட்டச்சத்து பலன்கள். கிராம்பு முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் மினரல்களின் அற்புதமான மூலமாக அமைகிறது. கிராம்பில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக நமது உடலை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம கிராம்புகளில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்குது. 2வது வாய்வழி ஆரோக்கியம். வாய்வழி ஆரோக்கிய பலன்களுக்கு கிராம்பு பெயர் போனது. நாம ஏற்கனவே கூறியது போல கிராம்புல நுண்ணுயிர்கள் எதிர்க்கும் பண்புகள் இருப்பதால அது வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களுடன் சண்டையிட்டு பல்சொத்தை மற்றும் ஈர தொடர்பான நோய்கள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. ஒரு சில வாய்வழி சிகிச்சைகள் மற்றும் ப்ராடக்ட்களில் கிராம்பு எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது செரிமான ஆரோக்கியம். கிராம்புகள் பாரம்பரியமாக செரிமானத்தை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டி இரைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம கிராம்புகள் சாப்பிடுவதால வாயு மற்றும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். 4வது, இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. கிராம்புகள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஒரு சில ஆய்வுகள் பரிந்துரை செய்கின்றன. இது இரத்த குளுக்கோஸ் அளவை சீராக்கி இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. எனினும் இந்த விளைவுகளை உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. 5வது, இது ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்குது. கிராம்புகள்ல எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருப்பதால அது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைத்து ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடுகிறது. அது மட்டும் இல்லாம கிராம்புல வலி நிவாரண பண்புகளும் இருக்குது. மிதமான அளவுகளில் கிராம்பு சாப்பிடுவது பெரும்பாலான நபர்களுக்கு பாதுகாப்பாக கருதப்பட்டாலும் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் உண்டாகும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வது அவசியம். கிராம்பு எண்ணெயை அதிகப்படியான அளவில் பருகும் பொழுது அதனால் குமட்டல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான கோளாறுகளும் ஏற்படலாம். எனவே கிராம்பு எண்ணெயை அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. கிராம்பு பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் நபருக்கு நபர் மாறுபடலாம். மேலும் ஒரு சில நபர்களில் கிராம்புகள் அலர்ஜி வினைகளை கூட உண்டாக்கலாம். கிராம்பு சாப்பிட்டதால் உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் நீங்க ஏதேனும் மருத்துவ நிலையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் கிராம்பை எடுத்துக்கொள்ளும் முன்பு உங்க மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரிப்பட்ட பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போது தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.